அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி எட்டுத்தொகை நூலில் கலித்தொகை மற்றும் அகநானூறு பற்றி பார்க்கலாம். என்னோட வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எட்டுத்தொகை நூலில் 6வதாக வைத்து பாடப்படுவது கலித்தொகை. இது ஒரு அகநூல், அதாவது அகப்பொருள் பற்றிய நூல். கலித்தொகை கற்றறிந்தோர் ஏத்தும் களி எனவும் போற்றப்படுகிறது. இதோட அடி வரையெல்லை 11 அடி சிற்றெல்லையும் 80 அடி பேரெல்லையும் கொண்டது. இதோட மொத்த பாடல்கள் 150 பாடல்கள் கலித்தொகையில் உள்ளது. காலம் சங்க காலம். கலித்தொகை பா வகை கலிப்பா. ஓசை துள்ளல் ஓசை உடையது. கலித்தொகை நாடக பாங்கில் அமைந்துள்ளது. இதனை தொகுத்தவர் நல்லந்துவனார். தொகுப்பித்தவர் பெயர் அறியப்படவில்லை. இதை கடவுள் வாழ்த்து பாடியவரும் நல்லந்துவனார் அவர்கள்தான். அடுத்து கலித்தொகை திணை வரிசை எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா பாலை, குறிஞ்சி, மருதம், முல்லை, நெய்தல். அடுத்து கலித்திணை பாடல்கள் பற்றி பார்க்கலாம். பாலை திணையில் 35 பாடல்கள் உள்ளது. பாடியவர் பெருங்கடுங்கோன். குறிஞ்சி திணை பற்றி 29 பாடல்கள் இருக்குது. பாடியவர் கபிலர். மருதம் பற்றி 35 பாடல்கள். மருதன் இளநகனார் பாடியிருக்காங்க. முல்லை பற்றி 17 பாடல்கள் இருக்குது. சோழன் நல்லுருத்திரன் பாடியிருக்காங்க. அடுத்து நெய்தல் பற்றி 33 பாடல்கள் இருக்குது. பாடியவர் நல்லந்துவனார். கடவுள் வாழ்த்து பாடியவரும் நல்லந்துவனார். அடுத்து ஆற்றுதல் என்பது ஒன்று அலர்ந்தவருக்கு உதவுதல். போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. இந்த பாடல் எழுதினவர் நல்லந்துவனார் அவர்கள்தான். வாழ்க்கையின் அனைவரும் பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகளை கொண்ட பாடல்களின் தொகுப்பு தான் இந்த கலித்தொகையில் காணப்படும். அடுத்து இது 8th புக்கில் இருக்குது. இல்வாழ்வு எனப்படுவது வருந்தி வந்தோருக்கு உதவுதல். பாதுகாப்பு என்பது அறிவுடையாரை பிரியாது வாழ்தல். பண்பு எனப்படுவது சான்றோருக்கு வழி எறிந்து ஒழுகுதல். அன்பு எனப்படுவது சுற்றம் தழுவி இருத்தல். அறிவு எனப்படுவது அறிவிலார் சொல் பொறுத்தல். நெருக்கம் எனப்படுவது கொடுத்த வாக்கை காத்தல். நிறை எனப்படுவது மறைபொருள் காத்தல். நீதிமுறை எனப்படுவது குற்றம் செய்தவருக்கு உரிய தண்டனை வழங்குதல். பொறை எனப்படுவது இகழ்வாரையும் பொறுத்தல் வேண்டும். அடுத்து கருத்தாளமும் ஓசை இன்பமும் உடைய நூல் கலித்தொகை. அடுத்து எட்டுத்தொகையில் 7வது நூலாக வைத்து பாடப்படுவது அகநானூறு. இதுவும் ஒரு அகநூல், அதாவது அகப்பொருள் பற்றியது. இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா அகம் கூட்டல் 4 கூட்டல் 100 என பிரிக்கலாம். இதோட அடி வரையெல்லை 13 அடி சிற்றெல்லையும் 31 அடி பேரெல்லையும் கொண்டது. நூலை தொகுத்தவர் உப்பூரிக்குடி கிளார் மகனார் உருத்திர சன்மர். தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிர பெருவழுதி. கடவுள் வாழ்த்து யார் பாடியிருக்கான்னு பார்த்தோன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார். அகநானூறு 145 புலவர்கள் பாடிய 400 பாடல்களின் தொகுப்பு. இந்நூல் களிற்றியான நிறை, மணிமிடை பவளம், நித்தில கோவை என 3 பிரிவுகள் உள்ளது. களிற்றியான நிறையில் 120 பாடல்களும், மணிமிடை பவளத்தில் 180 பாடல்களும், நித்தில கோவையில் 100 பாடல்கள் என பிரிக்கப்பட்டிருக்கு. அடுத்து அகப்பாடல்கள் மட்டுமே பாடியவர்களுள் ஒருவர் அம்மூவனார். இவர் நெய்தல் திணை பாடுவதில் வல்லவர். பாடல் வைப்பு முறையில் பாடல் எண்ணிற்கு ஏற்ப திணைகள் வரிசையாக வைத்து ஒரு ஒழுங்கு முறையில் தொகுக்கப்பட்ட ஒரே தொகை நூல் எதுன்னு பார்த்தோன்னா அகநானூறு. அடுத்து திணை பாடல் வரிசை எண்ணிக்கை பற்றி பார்க்கலாம். பாலை திணையில் 1, 3, 5, 7 இந்த வரிசையில் தான் பாடல்கள் இருக்கும். இதோட எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்தோன்னா 200. அடுத்து குறிஞ்சி திணையில் 80 பாடல்கள் இருக்கும். அதோட பாடல் வரிசை 2, 8, 12, 18 இந்த பாடல் வரிசைகளை போய்கிட்டே இருக்கும். அடுத்து முல்லை திணையில் 40 பாடல்கள் இருக்குது. அதாவது 4, 14, 24, 34 அப்படிங்கிற எண்ணிக்கையில் போயிட்டுருக்கோம். அடுத்து மருதத்தில் 40 பாடல்கள் 6, 16, 26, 36 அப்படிங்கிற வரிசையில் போயிட்டுருக்கோம். அடுத்து நெய்தல் திணையில் 10, 20, 30, 40 இந்த வரிசையில் போயிட்டுருக்கோம். நெய்தல் திணையில் 40 பாடல்கள், மொத்தம் 400 பாடல்கள். இந்நூல் நெடுந்தொகை 400 எனவும் அகப்பாட்டு எனவும் பெருந்தொகை 400 எனவும் அழைக்கப்படுகிறது. அடுத்து குடவோலை முறை தேர்தல் பற்றி கூறும் நூலும் இந்த அகநானூறு தான். அகப்பொருள் இலக்கணத்திற்கு இலக்கியமாக திகழும் நூல் அகநானூறு. அடுத்து சங்ககால இலக்கியங்களில் அதிகமாக பாடப்பட்ட பாடல்
பாலைத்திணையை சார்ந்ததாகும். அடுத்து மன்னர்கள், வள்ளல்கள், இயற்கை வர்ணனைகள், உள்ளுறை இறைச்சி, வரலாற்று செய்திகள் முதலான செய்திகளை விரிவாக எடுத்துரைக்கும் நூலும் இந்த அகநானூறு தான். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.